ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். உங்களை மறுபடியும் இந்த வீடியோஸ்ல பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் சுக்கா பிரியாணி. நிறைய இடத்துல தொக்கு பிரியாணி பார்த்துருப்பீங்க. இது என்ன சுக்கா பிரியாணினா தக்காளி சேர்க்காம நாம் அந்த சிக்கன் மசாலா வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். அன்னாசி பூ ஒரு 2 எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கம், ஜாவித்ரி, பட்டை, கிராம்பு சிறிதளவு, முந்திரி, கல்பாசி, பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். சும்மா இதை நம்ம ரஃபா அரைக்க தான் போறோம். அண்ட் சிக்கன் 2 பவுண்ட் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 3/4 கிலோ. கோல்ட் ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன், 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய பேன் எடுத்துட்டு அதுல சூடாகிறதுக்குள்ளார நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சிடலாம். பேஸ்டா அரைக்க போறோம், அதனால தான் பெருசா கட் பண்ணியிருந்தேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை அந்த ஆயில் அண்ட் பட்டர் இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் கரம் மசாலாஸ் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணணும்னு இல்லை, லைட்டாக குறன்னு அரைச்சிக்கலாம். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த அரைச்ச மசாலா பவுடரையும் ஆட் பண்ணுறோம். நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி எப்பயுமே இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். புதினா எடுத்திருக்கேன். புதினா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொதிச்சிட்டு இருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா வந்து நான் ரைஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரைஸுக்கு வந்து தனியாக மசாலா ரெடி பண்ணிட்டு ரைஸ் பாயில் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல்ல போகிற வரைக்கும் லைட்டாக குக் பண்ண போகிறேன். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும் பிரியாணிஸ்க்கு எப்பயுமே, அதனால தான். தனியாக இப்போ நான் வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாட்டில் வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் 1.5 கப்பு ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொதி வந்து ஒரு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்ட போகிறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம்னா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக அந்த ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நான் ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவில் இந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது ஏற்கனவே 3/4 குக் ஆனதுனால அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக குக் ஆகிடும். இந்த சிக்கன் சுக்கா பிரியாணி வந்து ஆக்சுவலாக 3 ஸ்டெப் ப்ராசஸில் நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ரைஸை வந்து 3/4 குக் பண்ணி எடுத்துக்கிறோம். தேர்ட் வந்து சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி இதில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் வந்து நான் தண்ணியெலாம் இல்லாமல் குக் ஆகிடுச்சு. அதனால கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு மேலே ரைஸ் பாட் வச்சு தம் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஒரு லோ ஃப்ளேமில் விட்டு 5 மினிட்ஸ் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் சுக்காவுக்கு வேண்டிய மசாலாஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோல்ட் ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய அயன் கடாயில் சிக்கனை நல்லா டர்மரிக்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆயிலை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். தொக்கு பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் இதாங்க டிஃப்ரென்ஸு. தொக்கு பிரியாணியில் வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு வந்து நான் தக்காளி ஆட் பண்ணல. ஆனியன்ஸ் வச்சுட்டு ஆனியன் அண்ட் கரம் மசாலாவோட மசாலாஸ்லேயே தான் நான் வந்து இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுதான் இதுக்கு வந்து கிரேவியே. ஆக்சுவலாக ஆனியன் தான் மோஸ்ட்லி கிரேவி. ஸோ அதனால் ஒரு ஃபுல் ஆனியன் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் ஆனியன் வந்து தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி சிக்கன் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அதுலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனை இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா அந்த மசாலாஸ் கிடைக்கும். ஆனியன் வந்து ட்ரை ஆகாது.
அதனால இந்த மாரி ஆட் பண்றேன். சிக்கனே கொஞ்சம் ஆக்சுவலா உங்களுக்கு தண்ணி விடும் இல்லைங்களா? அந்த இதுல வந்து இந்த ஆனியன் குக் ஆறதுனால, அ நல்லா சாஃப்ட்டா ஆயிடும் நல்லா. அதுவே நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணியே ஆட் பண்ணல இவ்வளோ நேரமா. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுட்டு இருக்கு அதுவே. அந்த தண்ணியிலேயே இது குக் ஆனா போதும் ஆக்சுவலா. சிக்கன் உடையாத மாரி கைவிடாம நம்ம கொஞ்சம் கலக்கிட்டு இருக்கலாம். ஆ த மேல வேணா மூடி போட்டு கொஞ்ச நேரம் நீங்க அந்த சிக்கன வேக விடலாம். ஆனா நான் தண்ணியே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாம அந்த சிக்கன இப்படியே குக் பண்ணணும். சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, அன்னாசி பூ, கல்பாசி. கல்பாசி வந்து பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர்ன்னு இங்க யுஎஸ்லலாம் கிடைக்கும். அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து க்யூமின் அண்ட் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில பவுடரா அரைச்சுக்கிறேன். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி அரைச்சுக்கிறேன் அது கூட. நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மாரி உங்களுக்கு தெரியுது கலரு. ஸோ எல்லாத்தையும் அரைச்ச மசாலா வந்து இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது செஞ்சுட்டு இருக்கும்போதே சைட்ல வந்து ரைஸ் குக் ஆயிடுச்சு. நான் அத வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் அந்த சிக்கனுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைமர் வச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நானு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போறேன். நீங்க கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணலனாலும், கொஞ்ச நேரம் விட்டு, விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ஆகாது. அடி பிடிக்காம பார்த்துக்கலாம் அவ்வளோதான். 1 டீஸ்பூன் ஆஃப் ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இதுக்கு லாஸ்ட்டா கரி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதனால நான் போயிட்டு என்னோட கார்டன்லேருந்து கொஞ்சம் கரி லீவ்ஸ் எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்றேன். கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆஃப் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நல்லா நம்ம சிக்கன் சுக்கா வந்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸோட அண்ட் கரி லீவ்ஸ் ஓட ஃப்ளேவரோட நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா நான் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சுக்கா பிரியாணிய எப்படி பிளேட்டிங் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு, அதுல பாட்டம் லேயர்ல வந்து நம்ம பண்ண சிக்கன் சுக்காவ வந்து ஆட் பண்றேன். அதுக்கு மேல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ரைஸ வந்து ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் டைட்டா பேக் பண்ணி விட்டுட்டோம்னா, நல்லா அந்த சிக்கனும், ரைஸும் நல்லா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துக்கும். ஆ இப்போ நம்ம வந்து இத ஒரு பிளேட்ல வந்து அப்படியே டில்ட் பண்ணிட்டு, நல்லா செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இங்க பார்த்தீங்களா, நம்மளோட அழகான, டேஸ்ட்டான, ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் சுக்கா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சொல்லும்போதே எனக்கு சாப்பிடணும் மாதிரி இருக்கு. நான் சைட்ல ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி நம்ம ஒரு பிரியாணிய வந்து ஆம்லெட் இல்லாம ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால சைட்ல நான் வந்து ஒரு எக் போட்டுட்டு, கொஞ்சம் ஆனியன்ஸ சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் கரி லீவ்ஸ், சால்ட், சில்லி பவுடர் ஆட் பண்ணி, ஒரு டேஸ்ட்டான எக் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் குக் பண்ற எல்லாத்துலயுமே வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்றேன். அந்த ஹோம்மேட் சில்லி பவுடர் வந்து ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். அது கூட ரெசிபி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸி தான் ஹோம்மேட் சில்லி பவுடர் ரெடி பண்றது. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த தோசை தவால அ போட்டுட்டு ஆம்லெட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் திருப்பி போடும்போது அவ்வளோ சரியா வரல. கொஞ்சம் சொதப்பிட்டேன். பட் ஓகே. டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரைத்தா ரெடி பண்றேங்க சைட்ல. ஒண்ணுமே இல்லங்க. ஜஸ்ட் யோகர்ட் போட்டுட்டு, ஆனியன், சால்ட் அவ்வளோதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சுவையான சுக்கா பிரியாணி வித் ரைத்தா அண்ட் எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். விவி சிஸ்டர்ஸ் சேனல். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பை.